ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா ராகி அடை அதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 கப் வந்து ராகி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வந்து பறித்து அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் ஒரு 4-5 மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் முருங்கை இலையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் உப்பு வந்து எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு வரணும். கையில் வச்சு உருட்டும் போது கையில் வந்து ஒட்டாது. ஸோ அந்தளவுக்கு வந்து வரணும். இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு ராகி மாவை வந்து உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு அதை வந்து நான் இப்போது தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். கையில் வச்சு தட்டிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு தோசைக்கல்லில் போட்டுடலாம். சிலவங்க வந்து தோசைக்கல்லையே தட்டி எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா எண்ணெய் ஊற்றி விடுங்க. எல்லா இடமும் நல்லா எண்ணெய் படணும். அதிலே தான் நல்லா வேகும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் மாற்றி போட்டுங்க. மாற்றி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகட்டும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் இது வந்து குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லை அப்படின்னா மேலே வந்து அந்த வெங்காயம்லாம் சீக்கிரமே கரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து வேகாது. ஸோ இப்போ பாருங்கள், அடை தோசை வந்து ராகி அடை தோசை எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.